Hi friends, நேதாஜியிலிருந்து சத்ருகன் பேசுகிறேன். இன்றைக்கி இதுவரை நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் டாபிக் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனிவெட்டி டாபிக் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்களும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் கண்டிப்பாக யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவே ரொம்ப ஈஸியான டாபிக். கொஞ்சம் சின்ன கேர்லெஸ்னால கூட நம்மளுக்கு மிஸ்டேக் வரக்கூடிய டாபிக் இதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். A is to B equal to 3 is to 4, E is to C equal to 2 is to 5, any A is to B is to C காண்க. இதான் கொஸ்டின். A is to B ஓட வேல்யூ வந்து 3 is to 4 கொடுத்திருக்காங்க. B is to C ஓட வேல்யூ வந்து 2 is to 5 கொடுத்திருக்காங்க. இனி A is to B is to C என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாரு. நம்ம டைரக்டா நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து தனியாக எழுதிருங்க. ABC கொடுத்துருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 is to 4 கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு நேரம் 3, பிக்கு நேரம் 4. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. B is to C equal to 2 is to 5 கொடுத்துருக்காங்க. பிக்கு நேரம் 2, சிக்கு நேரம் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பிளேஸ் இருக்கு. இப்போ ஏபி தான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க, சி கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்கக்கூடிய வேல்யூவை சிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க. பி சி தான் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல. ஏன்றது பிக்கு முன்னாடி தான் இருக்கு. ஸோ பி ஓட வேல்யூவை அப்படியே ஏக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்டெப் இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து ஒரு கேர்லெஸ்னால என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடுற சான்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏவுக்கு நேரம் என்ன இருக்கு, 3 2 இருக்கு. 3 யும் 2 யும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா b க்கு நேரம் 4 2 இருக்கு. 4 யும் 2 யும் மல்டிப்ளை பண்ணுங்க, 8 வருது. அடுத்து 4 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 வரும். நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா a is to b is to c டைரக்டா கேட்டிட்டாங்க. சோ இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இது வந்து காமனா நம்ம ரெண்டால டிவைட் பண்ணலாம். ஒரு சில क्वेश्चनல நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்போ a ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதோட நிப்பாட்டிருப்பாங்க. வேற எதுவும் இது ஃபர்தர் இதுக்கு கீழே சிம்பிளிஃபை பண்ணாம இப்படியே வச்சிருந்தா ஓகே. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்தோடனே நீங்க ஆப்ஷனை போய் பாருங்க. क्वेश्चनல ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க, வேற எந்த ஆப்ஷனும் இதுக்கு கீழே சின்ன நம்பர் இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல ஒருவேளை சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்கன்னா மூணுமே கேட்டிருக்காங்க. ஏபிசி நம்மளுக்கு மூணுமே கேட்டிருக்காங்க. ஸோ மூணு எதை கொண்டாவது காமனா டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க வந்து 2 காமனா இருக்கு. ஸோ 2 ஆல இதை நம்ம டிவைட் பண்ணலாம். மூணையுமே காமனா 2 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 3 4 10. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 is to 4 is to 10. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ABC கேட்டிருக்காங்க, ABC எழுதிறோம். அது அப்படியே அந்த கேப் இருக்கிறத ஃபுல்லா. இப்போ B க்கு அடுத்து என்ன இருக்கு, C. ஸோ B ஓட வேல்யூ அப்ளை பண்றோம். இங்க வந்து A ஓட வேல்யூல B ஓட வேல்யூவை நம்ம A க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டெப் கொண்டு வரோம். இதோட ஆப்ஷன்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்களா இல்ல இதுக்கு கீழே சின்ன நம்பரா போகுதா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு காமனா எதாலையாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அப்படி ஒருவேளை சான்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சின்ன நம்பரால டிவைட் பண்ணி சின்ன ஆன்சர் கொண்டு வந்துடும். ஓகே, இதுக்கு இந்த क्वेश्चनக்கு இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் A is to B கொடுத்திருந்தாங்க, B is to C கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 கன்ஸ்டன்ட் கேட்டிருந்திருக்காங்க. A is to B ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, B is to C ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, C is to D ஒரு கண்டென்ட் உள்ள வந்திருக்கு. அதாவது 4 கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. நாலுமே क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஸோ நாளையும் எழுதிக்கோங்க. அப்பா அந்த மாதிரி தான் AB ஓட வேல்யூ பார்த்துக்கோங்க. 3 2 B is to C 4 1 கொடுத்திருக்காங்க. C is to D 2 is to 5 இருக்கு. இப்போ B க்கு அப்புறம் C D க்கு empty places இருக்கு. சோ இந்த B ஓட வேல்யூவை நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூ வந்து empty place இருக்கு. சோ B ஓட வேல்யூவை நம்ம அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா C ஓட வேல்யூ B empty place இருக்கு, A ஓட empty place இருக்கு. C ஓட வேல்யூவை நம்ம B A க்கும் கொடுக்கிறோம். இந்த கிளாஸ்ல எத்தனை நம்பர் வந்தாலும் சரி நம்ம பண்ணக்கூடிய process வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை, எல்லாமே மல்டிப்ளை தான் பண்ணணும். சோ இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த வந்து 24 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16, இங்க பாத்தீங்கன்னா 5
10 வருது. இப்போ பார்த்துக்கோங்க 24:16:4:10 வந்திருக்கு. மறுபடியும் நம்ம ஒரு தடவை ஆப்ஷனில் செக் பண்ணிக்கணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை காமனாக டிவைட் பண்ணி அது சின்ன நம்பரை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இதையுமே காமனாக டிவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க 2ஆல் இதை காமனாக டிவைட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதுறேன். அதை இதில் 2 காமனாக இருக்கிறதுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே 12, இங்கே வந்து 8, இங்கே வந்து 2, இங்கே வந்து 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற மூணுமே காமனாக இருக்குது. D ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 5 ஆட் நம்பர் வந்துருக்கு. ஸோ நம்ம இதை வந்து காமனாக எதாவது டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். A:B:C:D = 12:8:2:5. இந்த ஸ்டெப்பு தான் இருக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுமே பார்த்தது அது ஒரு வேற கண்டென்ட். இப்போ இதிலே கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கு. 4A = 5B = 7C. இனி A:B:C. கொஸ்டின் ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே இஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒன்றுமே இல்லை. எப்படின்னா இந்த ஸ்டெப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டின் மாதிரியும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ரெண்டை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். A/B = 5/4. அப்படியே இது ரெண்டையும் மட்டும் எடுத்து எழுதிட்டு இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. டிவைடில் வந்துருச்சுனாலே ஒன்றுமே இல்லை. அது A:B மாறிடுச்சுன்னு அர்த்தம் டிவைட்னாலே. அப்போ அதே மாதிரி கண்டென்ட் வந்துருக்கு 5:4. அடுத்து பார்த்தீங்கன்னா 5B = 7C. இது அப்படியே நமக்கு எப்படின்னா C இங்கே கீழே கொண்டு வரோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். B இங்கே வந்து மல்டிப்ளைல இருக்கிற C வந்து கீழே வரப்போ டிவைட் ஆகிடும். அப்போ 7/5 = B/C வந்து B:C மாறிடும். அப்போ 7:5. இப்போ அதே ஸ்டெப்புக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். போன கொஸ்டின் மாதிரி நம்ம ஸ்டெப் ஃபார்ம் பண்ணிட்டோம். கேட்டிருக்கிறது ABC மூணுமே கேட்டிருக்காங்க. ஸோ ABC அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. A:B வேல்யூ கொடுத்துருக்காங்க 5/4. அடுத்து B:C வந்து 7/5 கொடுத்துருக்காங்க. C ஓட பிளேஸில் எம்டியா இருக்கு. ஸோ B ஓட வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்கே A ஓட பிளேஸ் எம்டியா இருக்கு. ஸோ B ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 7 35, 4 × 7 28 வருது. அடுத்து 20 வருது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற எது இதை காமனாக டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்மளுக்கு ABC காமனாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மூணுமே காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பரும் இப்போதைக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஆறு நம்பர் வந்தது. ஸோ காமனாக எதை பண்ணி டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் நான் உங்களுக்கு ஈஸியான சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4A 5B 7C இவ்வளோ ஸ்டெப் செய்யணும். நம்ம ஒரு ஆன்சர் செய்யலாம். இப்போ நம்ம வந்து A கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏவை மட்டும் மறைச்சிக்கோங்க. அப்போ இங்கே இருக்க வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 7 35. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் B ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ B = B மட்டும் மறைச்சிக்கோங்க. அப்போ 4 × 7 28. அடுத்து C ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போறேன்னா C அப்படியே மறைச்சுக்கோங்க. மற்றது நம்பரை மட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணா 20. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஏவுக்கு 35, பிக்கு 28, சிக்கு 20. பார்த்தீங்களா? ஆன்சர் ஈஸியாக நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஏக்கு தேவைன்னா ஏவை மறைச்சிக்கிறோம், மீதியை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பியை மறைச்சிக்கிறோம், மற்றதை மல்டிப்ளை பண்ணுறோம். சியை மறைச்சிக்கிறோம், மற்றதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இன்னும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கும்போது இன்னும் நிறைய ஷார்ட்கட் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேஷியோ டாபிக்ல இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது எண்களின் விகிதம் 2:7. கூடுதல் 81 எனில் சிறிய எண்ணை காண்க. இதுதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா விகிதம்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 விகிதம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 எண்ணுக்குரிய விகிதம். இந்த மாதிரி விகிதம்னு கொடுத்துட்டாலே நீங்களா எக்ஸ்ன்னு ஒரு கண்டென்ட் உள்ள கொடுத்துருங்க. x2, 2x, 7x. இதுதான் ஏதோ ஒரு 2 நம்பர். அவங்க கொடுத்த விகிதத்துக்கு நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அவ்வளோதான். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அவங்க கொடுத்த கொஸ்டினை நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். 2 எண்களின் விகிதம் 2:7. ஓகே, 2:7 எடுத்துக்கோம். கூடுதல் 81 கொடுத்துருக்காங்க. அப்போ 2x இந்த விகிதத்திலே அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதோட கூடுதல் தான் 81 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 81. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே x காமனாக இருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது 9x வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x = 81/9. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 9 வரும். x = 9 வந்துருச்சு. இந்த 9 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 2 × 9 18,
9 into 7 பார்த்தீங்கன்னா 63 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 81 ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அப்போ ஸ்மால் எண் சிறிய எண் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஸ்மால் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சிறிய எண் பார்த்தீங்கன்னா 18 ஆன்சர். இந்த கொஸ்டின்